ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வடை தான் செய்ய போகிறோம். இனி வடை செய்யறதுக்கு பருப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக நல்லா சூப்பராக மெது வடை டேஸ்ட்லேயே நம்ம ப்ரெட்டை வச்சு வடை செய்யலாம். வாங்க. ஒரு கப்பில் 5 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது கூடவே தயிர் சேர்த்துக்க போகிறேன். நல்லா புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. 5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். ரவை தயிர் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவை நல்லா ஊறணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே தயிரில் ரவை ஊறட்டும். ப்ரெட் பார்த்தீங்கன்னா 8 பீஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் ப்ரெட் இல்லை நார்மல் ப்ரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக ப்ரெட்டை ஒரு பவுலில் பிச்சு போட்டுக்கலாம். கட் பண்ணி 8 பிரெட் பீஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 3 கூட சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தயிரில் ரவையை 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரவையை சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். கப்போட அளவு பார்த்தீங்கன்னா 125 மில்லி இருக்குது. இந்த கப்பில் தான் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு தான். வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் தண்ணி சேர்க்காமல் தயிர்லேயே கூட நீங்கள் ஃபுல்லாக மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 5 ஸ்பூன் தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மீதி தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே தயிர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயமும் ஈரப்பதம் இருக்கிறதுனால வெங்காயமும் தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரெட் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ரொம்ப அதிகமாக பிடிக்காது, ஒரு 6-7 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் தான் பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். கையில் லைட்டாக தண்ணி அப்படி இல்லைனா எண்ணெய் தொட்டுக்கோங்க, ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு கையில் இப்படி வச்சு தட்டினோம்னா வடை ரெடி ஆகிடும். பாருங்கள், மெது வடை மாதிரியே இருக்கும். இதே மாதிரி செஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் மாவு இலக்கமாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். எண்ணெய் குடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம ரவை அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து எண்ணெயில் தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு வடை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் தட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. மிதமான தீயிலே குக் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப குறைச்சி வைக்க வேணாம். ரொம்ப கம்மியில் வச்சுட்டு பண்ணோம்னாலும் எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். ரொம்ப ஃபுல்லாக வச்சுட்டோம்னாலும் மேலே சீக்கிரம் வடை கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாமலே இருக்கும். கொஞ்சம் மிதமான தீயில் நம்ம குக் பண்ணோம்னா கரெக்டாக வெந்து சூப்பராக கலரும் வந்திருக்கும். அப்பப்போ வடையை லைட்டாக திருப்பி கொடுத்துட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் வரும். முதல்ல போட்ட வடை நல்லா வெந்து கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்னதாக வடையாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டில் நம்ம டேஸ்டியாக சூப்பராக வடை ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் வடை. நம்ம ப்ரெட்டை வச்சு தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வடை சூப்பராக மெது வடை மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நான் ஸ்வீட் ப்ரெட் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட் ப்ரெட், சால்ட் இல்லை வீட் பிரெட் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கல, நல்லா சூப்பராக வந்திருக்கு. வடையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உளுந்து மாவில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஆனால் நம்ம ப்ரெட்டில் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்டில் பிரெட் வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.